25 கிலோ அப்படின்னா மாதத்திற்கு 750 கிலோ. என்ன 1000 ரூபாயில் என்ன பெருசாக பண்ணிட முடியும்? 10 லட்சம் ரூபாய் செக்யூரிட்டி எதுவுமே இல்லாமல் கடன் கிடைக்கிறது என்றால் கல்யாண மாலை திருமதி மீரா நாகராஜ் அவர்கள் சிறப்புரையாற்றுவார். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். மாவட்ட விவசாய அணி திருவிக நகர் தெற்கு பகுதி ஏற்பாடு செய்திருக்கும் மக்கள் முதல்வரின் மனிதநேய விழா 29 இந்த நிகழ்ச்சியில் என்னையும் அழைத்தமைக்காக அமைச்சர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு தாயகம் ரவி, கழக நிர்வாகிகள், கழக தொண்டர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுதல்களும். தமிழ்நாட்டின் அத்தனை அமைச்சர்களும் மிகச் சுறுசுறுப்பாகவும் மிகவும் அன்போடும் பணிவோடும் மக்களோடு தொடர்ந்து தொடர்பில் இருக்கின்றார்கள் என்பது நாம் அனைவரும் அறிந்ததுதான். இருந்தாலும் தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருக்கும் என்ன ரொம்ப மனசுக்கு நெருக்கமானது அப்படின்னா, எப்படியான தினசரி ஏதான ஒரு கோயிலுக்கு போயிடணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே யோசிப்போம். ஒன்றுமே வேண்டாம், நம்ம திருச்செந்தூர், பழனி, திருப்பரங்குன்றம், அந்த மாதிரி ஸ்ரீரங்கம், அந்த கோவில்களை விடுங்க. இப்போ இருக்கிற சின்ன சின்ன கோவில்கள் கூட கூட்டம் நிரம்பி வழிகிறது என்றால் என்ன காரணம்? அந்த இடத்தில் அந்த கோவிலுக்கு தேவையான விஷயங்களை தேவையான நேரத்தில் செய்து, எல்லா கோவில்களுக்கும் தேவையான குடமுழுக்கு விழாவை ஏற்பாடு செய்து, அன்னதான திட்டத்தை ஏற்பாடு செய்து மிகச் சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் அமைச்சர் சேகர் பாபு அவர்களுக்கு ஒரு ஆன்மீகவாதி, ஆன்மீகத்தில் மிகுந்த நாட்டம் உள்ளவள், ஆன்மீகத்தில் ரொம்ப நாட்டம் இருக்கிறவ, தமிழ்நாட்டில் இருக்கிற எத்தனையோ கோடான கோடி தமிழக பெண்கள் மாதிரி வாரத்தில் 2 நாட்கள் 3 நாட்கள் கோவிலுக்கு செல்லக்கூடியவள் என்கின்ற வகையில் அமைச்சர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் குன்றக்குடி அடிகளார் அவர்கள் ஆன்மீகத்தையும் சமூக சேவையையும் இரு கண்களாக பாவிப்பவர். அவரது சமூக பணிக்கு என்னுடைய வணக்கங்களும் நம்ம வாழ்த்துக்களையும். இந்த நிகழ்ச்சியில் பேச வந்திருக்கிறவங்க எல்லாருமே மீடியாவில் ரொம்ப பாப்புலரானவங்க. ஸ்நேகன் ஐயாவை பற்றி கேட்கவே வேண்டாம். இளைஞர்கள் எல்லாரோட மனசுக்கும் ரொம்ப நெருக்கமானவர். காதல் பாடல்கள் மூலம் இளைஞர்கள் மனதை எல்லாம் வசீகரித்தவர். அதனால் அவருக்கு கைத்தட்டல் கழிச்சிடும், சந்தேகமே கிடையாது. அதற்கடுத்தது என்னுடைய தம்பி முத்துக்குமரன், அவரை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம். இன்றைக்கி ஒரே சென்சேஷனல் ஹீரோ இன்றைக்கி முத்துக்குமரன் தான். ஆனால் எனக்கெல்லாம் என்ன மகிழ்ச்சி அப்படின்னா, முத்துக்குமரின் வளர்ச்சியை பார்த்த பொழுது எனக்கு என்ன மகிழ்ச்சி, இம்மாதிரியான ஒரு சாதனையை பேச்சுத்துறையிலிருந்து ஒரு தம்பி போய் ஒரு பெரிய சாதனையை பண்ணியிருக்கார். அவர் ஒரு திரைத்துறையை சார்ந்தவர் அல்ல, அரசியல்வாதி அல்ல, இல்லை மிகப்பெரிய பின்புலம் உள்ளவர் அல்ல. ஒரு சாமானிய குடும்பத்தில் பிறந்த ஒருவர் தன் பேச்சு திறத்தால் இந்த வையத்தை பாலித்து கொண்டிருக்கின்றார் என்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. முத்துக்குமரன் கடந்த 2-3 ஆண்டுகளாக என்னோட தொடர்ந்து தொடர்பில் இருக்கிறார். கல்யாண மாலை மேடைகளில் தொடர்ந்து பேசி வருகின்றார். அந்த வகையில் அவருடைய வெற்றி எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கின்றது. எதுக்கு இத்தனை விஷயங்களை நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஸ்நேகன் பேசும்பொழுது கைத்தட்டல் வரத்துக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அவரை எல்லாருக்குமே தெரியும், திரைத்துறையை சார்ந்தவர்.
முத்துக்குமரனை நீங்கள் டெய்லி 100 நாட்கள் தொடர்ந்து பார்த்துருக்கீங்க, அவருக்கும் நிறைய கைத்தட்டல் வரும். அதுக்காக ஒரே ஒரு பெண் நான் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன், நம்போன்னு விடாமல் ஒரு இந்த மாதிரியான ஒரு இதுக்கு வந்து இவ்வளோ பெண்கள் வந்திருக்கீங்க, பெண்களை கை விட்டுறாம அப்பப்போ கைத்தட்டி சப்போர்ட் பண்ணிங்கன்னா நாங்களும் ஒரு 10 நிமிஷம் நல்லபடியாக பேசிட்டு போயிடுவோம். இதற்காக தான் இத்தனை முன்னேற்பாடுகள். வரவிருக்கும் நடிகர் அவர்களுக்கும் விஜயகுமார் அவர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுதல்களும். முத்துக்குமரன் நிறைய பேசிட்டு போயிட்டாரு. அவர் நிறைய விஷயங்களை சொன்னார். இளைஞராக அவர் என்ன பார்க்கிறார் என்பதை பற்றி அவர் நிறைய சொன்னார். ஒரு பெண்ணாக உலகம் முழுவதும் சென்று தமிழை வளர்த்து கொண்டிருக்கும் கல்யாண மாலை நிர்வாகியாக, கல்வியின் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டவளாக நான் எப்படி இந்த ஆட்சியை பார்க்கின்றேன் அப்படிங்கிறத நான் பேசிட்டேன்னா ஒட்டுமொத்த தமிழகத்தின் பெண்களினுடைய மனநிலை என்னங்கிறது புரிஞ்சிடும். இப்போ சமீபத்தில் பட்ஜெட் வந்தது, நம்ம எல்லாருமே பார்த்தோம். நிறைய கமெண்ட்ஸ் வந்தது, நிறைய பாராட்டுதல்கள் வந்தது, எல்லாருமே பார்த்தோம். அந்த பட்ஜெட்டில் 3 விஷயத்துக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று பெண்களுக்கானது. வழக்கம் போல் முதல்வரினுடைய மனதிற்கு பெண்களினுடைய வளர்ச்சியில் முதல்வரினுடைய ஆர்வம் என்பது மிகப்பெரியது. அந்த வகையில் ஒன்று பெண்களுக்கானது. அடுத்தது தம்பி முத்துக்குமரன் சொன்னது போல் கல்விக்கானது. கல்வி வளர்ந்தால்தான் எதிர்கால தலைமுறை வளரும். ஒரு எதிர்காலத்தில் இன்னைக்கு இருக்கிற 15 வயசு பையன் நல்லவனா வளர்ந்துட்டான்னா இன்னொரு 40-50 வருஷத்துக்கு நமக்கு எந்த கவலையும் கிடையாது. அப்போ கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். பெண்கள் நல்லபடியாக இருந்தாங்கன்னா சமூகமே வாழும். அதனால் பெண்கள் மிக முக்கியம், கல்வி மிக மிக முக்கியம். அடுத்ததாக நம்முடைய பண்பாடு காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் ஒன்றை நாம் விட்டு கொடுக்கவே முடியாது. அதுதான் நம்முடைய அன்புக்குரிய தமிழ் மொழி. இப்போ இந்த 3ற்கும் இந்த பட்ஜெட்டில் என்னென்ன பேசப்பட்டது, என்னென்ன கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத மாத்திரம் நம்ம பார்த்துட்டோம்னா ஒட்டுமொத்தமாக இந்த அரசு எப்படி செயல்படுகின்றது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட முடியும். நல்ல விஷயம் தாங்க, அடிக்கடி கைத்தட்டுறீங்க, அப்படியே இருங்க, அந்த எனர்ஜி லெவலோடைய எல்லாரும் இருங்க. பெண்களுக்கு ஏற்கனவே 2 திட்டம் நமக்கு தெரியும், ரொம்ப பாப்புலராக இருக்கிற 2 திட்டம். ஒன்று இலவச பேருந்து வசதி, இன்னொன்று அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு டான்னு வந்து விழற 1000 ரூபாய். இந்த 2 பற்றி நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா இதை நிறைய நீங்களாம் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக இது உங்களுக்கு மனசுக்கு நெருக்கமானது. என்ன 1000 ரூபாயில் என்ன பெருசாக பண்ணிட முடியும் அப்படிங்கிற கேள்விக்கு நான் ஒரு பதில் சொல்கிறேங்க. 1000 ரூபாயில் மாதம் முழுக்க சத்தான காய்கறி வாங்கி குழந்தைகளுக்கு கொடுக்க முடியும். ஒரு குழந்தைகளுக்கான கல்வி செலவை நாம் செய்ய முடியும். ஒரு பெண்ணுக்கு என்ன தைரியம், என் அக்கௌண்ட்டில் ஒரு பணம் இருக்குது தெரியுமா, நான் சேர்த்து வச்சுருக்கேன் ஒரு 5000 ரூபாய் அப்படின்னு நினச்சா பெண்களுக்கு எத்தனை பெரிய நம்பிக்கை வரும் தெரியுமா? அந்த நம்பிக்கையை இந்த அரசு கொடுத்திருக்கிறது பெண்களுக்காக. இலவச பஸ், அந்த வசதியை பற்றி நாம் பார்க்கிற பொழுது நடிகர் ஐயா வந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வணக்கம் வணக்கம். போலாமா? போட்டுமா ஐயா? எல்லாரும் அதே அமைதியோட திரும்ப வந்துருங்க பார்க்கலாம். மேயர் அம்மா அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ஸோ இப்போ 2 விஷயம் பேசிகிட்டு இருந்தோங்க, நான் குயிக்காக திரும்ப வந்துடுறேன். ஒன்று வந்து அந்த 1000 ரூபாய் அது எத்தனை பெரிய வசதியை செய்து கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். பெண்கள்லாம் ரொம்ப ஈடுபாட்டோடு கவனிச்சிங்க, அதே ஈடுபாட்டோடு இந்த நிகழ்ச்சியை கவனிக்கணும்னு கேட்டுக்கிறேன். அடுத்ததாக பஸ் வசதி. இலவச போக்குவரத்து, அதாவது பஸ்ஸில் நம்ம இலவசமாக பெண்கள் போயிட்டு வரலாம் அப்படிங்கிறது ஏற்கனவே இருக்குது.
இந்த விஷயத்தை நான் எப்படி அணுகிறேன் அப்படின்னா, நகர்ப்புறத்தில் அது எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படிங்கிறத ஒரு பக்கம் இருக்கட்டும், கிராமப்புறத்தில் இருக்கின்ற பெண்மணிகள் கிராமத்திலிருந்து நகரத்திற்கு வந்து ஒரு வியாபாரம் செய்ய வேண்டும் என்றால் ஒரு நாளைக்கு 25-30 ரூபாய் செலவாகின்றது. அந்த 25-30 ரூபாயை சேமித்து வைத்து அவர்கள் தன்னுடைய குடும்பத்துக்கு எடுத்துன்னு வந்து 1 கிலோ அரிசி வாங்கிட்டு வராங்க, பருப்பு வாங்கிட்டு வராங்கன்னா அது எத்தனை பெரிய தன்னம்பிக்கையை அந்த பெண்கள் மனதில் வளர்க்கும் என்றுதான் நான் பார்க்கின்றேன். அந்த வகையில் அந்த இலவச பஸ் பேருந்து பயணம் அப்படிங்கிறது நம்ம எப்போவுமே சொல்லுவோம், சம்பாதிக்கிறது ஒரு விதத்தில் சம்பாத்தியம், அது வருமானம். ஆனால் சேமிக்கும் பணம் இருக்கின்றதே அது மற்றொரு வருமானம். நாம் ஒரு செலவு பண்ணாமல் ஒரு நாளைக்கு 25-30 ரூபாய்னா மாதத்துக்கு 1000 ரூபாய் செலவு பண்ணாமல் அதை நாம் சேமித்து நம்முடைய குடும்பத்துக்காக செலவு பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு மற்றொரு வருமானம். அந்த வகையில் பெண்களுக்கு அந்த வருமானமும் வந்து சேருகின்றது. இதற்கு அடுத்து இந்த முறை இதை தாண்டி ஒரு அறிவிப்பு வந்திருக்கின்றது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது அந்த பஸ் பயணத்தில் நீங்கள் இங்கேருந்து போயிட்டு வரீங்க, ஆனால் எதுக்காக போகிறீங்க? ஊர் சுற்றி பார்க்குறதுக்கு, சினிமா பார்க்குறதுக்காக போகிறோம். பெண்கள் அதுக்காக போகிறதில்ல. தாங்கள் விளைவித்த பொருளை, தாங்கள் உற்பத்தி செய்த பொருளை நகர்ப்புறங்களிலோ பக்கத்து ஊர்களிலோ சென்று வியாபாரம் செய்வதற்காகத்தான் பெரும்பாலான பெண்கள் போகிறார்கள். பூ வியாபாரம் பண்ணுவாங்க, பூவை கட்டி வியாபாரம் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. இல்லைன்னா தாங்க விளைவிச்ச காய்கறி எடுத்துகிட்டு போவாங்க, தாங்க உற்பத்தி பண்ண மகளிர் சுய உதவிக்குள்ள உற்பத்தி பண்ண பொருள் எடுத்துகிட்டு போவாங்க. அப்படி நீங்கள் எடுத்து செல்வதற்கு 25 கிலோ வரை இலவசமாக எடுத்து செல்லலாம் என்கின்ற திட்டம். 25 கிலோங்க. நீங்கள் கணக்கு போட்டு பாருங்களேன். அந்த நம்ம படத்தில் சொல்லுவாங்க, சின்ன தப்பு ஒன்றும் இல்லை, சின்னதாக இவ்வளோ தப்பு பெருசாக தோன்றுறது. அது மாதிரி தான் 25 கிலோ அப்படின்னா மாதத்திற்கு 750 கிலோ நீங்கள் உற்பத்தி செய்த பொருளை நீங்கள் எடுத்து சென்று நகர்ப்புறத்தில் வியாபாரம் செய்யலாம் என்றால் கிராமப்புற பெண்களுக்கு எத்தனை பெரிய வசதி அது. ஒரு நாளைக்கு ஒரு 50-60 ரூபாவை அவங்க சேவ் பண்ண முடியும். நீ லக்கேஜை தூக்காதம்மா, போடாத அப்படின்னு கண்டக்டர்ஸ் திட்டத்தை காது கொடுத்து கேட்காம இருக்க முடியும். அவர்களுடைய சுய கௌரவம், தன்மானம் காப்பாற்றப்படும். இது இத்தனையும் பண்ணி அவங்க அதை எடுத்துகிட்டு போய் வியாபாரம் பண்ணிட்டு வராங்க அப்படின்னா அந்த பெண்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பாகத்தான் நான் இது பார்க்கின்றேன். அடுத்ததாக நாங்கள்லாம் எல்லாருமே ஒரு தொழில் முனைவோர். கல்யாண மாதிரிலாம் ரொம்ப சின்ன லெவலில் எங்களோட பிஸ்னஸ்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் தொழில் முனைவோர் சின்னவங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? முதலீடுக்கு பணத்துக்கு எங்கே போகிறது? அது எத்தனை பெரிய பிஸ்னஸாக இருந்தாலும் எங்களுக்கு 1 கோடி ரூபாய் தேவைப்படும், இன்னொருத்தருக்கு 10 கோடி ரூபாய், இன்னொருத்தருக்கு 1000 கோடி ரூபாய், இன்னொருத்தருக்கு 10 லட்சம் ரூபாய். இப்படி எல்லாருக்குமே முதலீட்டிற்கான பணத்திற்கு எங்கே செல்வது அப்படிங்கிறது தான் பிரச்சனை. என்ன விஷயம், பேங்க்குக்கு போடலாமே அப்படின்னா லோனுக்காக லோன் அலையலாமே தவிர எந்த பேங்க்லேயும் போய் பணம் வாங்குறதுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் இன்றைக்கு முதல்வர் அறிவித்த திட்டம் என்ன அப்படின்னா 1 லட்சம் மகளிர் தொழில் முனைவோருக்கு எந்தவித செக்யூரிட்டி இல்லாமல் 20% மானியத்தோடு 10 லட்சம் ரூபாய் கடன் உதவி. 10 லட்சம் யோசிச்சு பாருங்க. நான் திரும்ப இந்த பியூ வியாபாரம் பண்ணுறவங்க அவங்கள தான் நான் அடிக்கடி கோவில் வாசல் பார்க்குறேன். நான் சொல்லிட்டேன், நான் ஏற்கனவே ஆன்மீகவாதி, அடிக்கடி கோயிலுக்கு போகிறவன்னு. நான் பூ வியாபாரிகளெல்லாம் பார்ப்பேன், அவங்கள்ட்ட பேசுவேன். விளக்கு வியாபாரம் பண்ணுறாங்கல்ல, அவங்கள்ட்டலாம் பேசுவேன். அவங்க சொல்லுவாங்க, என்னம்மா பண்ணுறது, இன்றைக்கி 500 ரூபாய் கடன் வாங்கியிருக்கேன், நாளைக்கு 600 திருப்பி கொடுக்கணும், அது இல்லைன்னா என்ன பண்ண முடியும், இதுதான் முதலீடு எங்களுக்கு அப்படின்னுவாங்க. அப்படி வட்டி குட்டி போட்டு அதை திருப்பி தருவதே தங்கள் வாழ்நாள் சாதனையாக செய்து கொண்டிருக்கும் பெண்களுக்கு 10 லட்சம் ரூபாய் செக்யூரிட்டி எதுவுமே இல்லாமல் கடன் கிடைக்கிறது என்றால் அவங்க எவ்வளோ பெரிய தைரியம் வரும்னு பாருங்களேன். அந்த தன்னம்பிக்கை இருக்குல்ல, நம்ம அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது, நாம் செலவு பண்ண முடியும், நாம் பிஸ்னஸ் பண்ண முடியும், யாருக்கும் பதில் சொல்ல வேண்டாம், முக்கியமாக வீட்டு வாசலுக்கு கடன்காரன் வரமாட்டான் அப்படின்னா பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சுய கௌரவம் இருக்குது பாருங்கள், அதற்கு ஈடு இணையே கிடையாது. அதற்காக முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னைக்கு முதல்வரின் பிறந்த நாட்களுக்காக பேசிக்கொண்டிருக்கும். அவர் நீடூழி வாழ வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது எல்லாம் ஆச்சு, பெண்கள் நிறைய பண்ணிட்டாங்க, நிறைய சேமிக்கிறாங்க. அடுத்து என்ன, கொஞ்சம் சேமிச்சா குருவி சேர்க்குறாப்புல ஒரு 5 லட்சம் 10 லட்சம் சேர்த்தியா நம்ம அடுத்து என்ன பண்ணணும்னு நினைப்போம்? அந்த பணத்தை தூக்கி ஒரு இடத்துல போடலாம், இல்லைன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கலாம்னு நினைப்போம். அதுக்கும் பெண்களுக்கு ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க.
10 லட்சம் ரூபாய் வரை பெண்கள் வந்து இது பண்ணுறதுக்கு, ப்ராப்பர்ட்டி ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸில் 1% டிஸ்கவுண்ட் பெண்களுக்காக மாத்திரமே. அப்போ வீட்டில் கணவன் என்ன சொல்வார், என் பேரில் பண்ணிக்கலாமா, அப்போ தான் ஒரு சேஃப்டி, வந்து யாரும் பிடிங்கிட்டு போகாமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இனி அந்த கணவர்மார்கள் அப்படி சொல்லவே முடியாது. ஏன்னா சார்ஜஸ் கம்மியாக கட்டணும்னா மனைவி பேரில் அவங்க பதிவு பண்ணுவாங்க. அப்போ அந்த மனைவிக்கு என்ன தைரியம் இருக்கும், என் பேரில் 5 லட்ச ரூபாய் பணம் இருக்குது, என் பேரில் வீடு இருக்குது, என் பேரில் தொழில் இருக்குது அப்படின்னா பெண்களுக்கு அந்த சுயசார்பு எப்படி இருக்கும்? அந்த பெண்கள் சார்பில் தான் நான் இன்றைக்கு முதல்வருக்கு வாழ்த்து தெரிவிக்க வந்திருக்கின்றேன். இதெல்லாம் தாண்டி தங்கி வேலை செய்கிற பெண்கள் எல்லாம், நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்கள பற்றி சொன்னீங்க. இல்லை இங்கே கிராமத்துலேருந்து படிச்சுட்டு ஊரில் போய் வேலை செய்கிறாங்க, அவர்களுக்காக ஈரோடு, காஞ்சிபுரம் போன்ற ஊர்களில் தங்கி வேலை செய்யும் பெண்களின் பாதுகாப்புக்காக தோழி என்கின்ற அமைப்பை ஏற்படுத்தி அவர்கள் பாதுகாப்பாக தங்குவதற்கு வழி செய்திருக்கின்றார்கள். இப்படி குடும்பத்தில் இருக்கிற ஒரு அப்பா மாதிரி, அண்ணன் மாதிரி யோசிக்கும் முதல்வருக்கு பெண்கள், ஒட்டுமொத்த தமிழகத்தின் பெண்களின் சார்பில் என்னுடைய வாழ்த்துக்கள். இது எல்லாத்தையும் தாண்டி பெண்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன, பெண்களுக்கு இருக்கும் ஆரோக்கியத்துக்கு வரக்கூடிய சீர்கேடு. அது 2-3 விஷயம் ரொம்ப முக்கியமாக. அதாவது அவங்களுக்கு யூட்ரஸில், கருப்பையில் வரக்கூடிய புற்றுநோய், அதே மாதிரி மார்பக புற்றுநோய், இதெல்லாம் வந்து ரொம்ப காமனாக நம்ம பார்க்கறது. அதற்காக கருப்பை புற்றுநோய் தடுப்பிற்காக 14 வயது பெண்களுக்கு தடுப்பூசியை இலவசமாக அறிவித்திருக்கின்றார்கள் நம்முடைய முதல்வர். ஸோ இப்படி பெண்களை நோக்கி சென்று கொண்டிருக்கும் அத்தனை விஷயங்களும் அடுத்த சமூகத்திற்கு மிகப்பெரிய, அதாவது பெண்களை பாதுகாத்தா போகிறோங்க, சமூகத்தை பாதுகாத்துடலாம். அந்த வகையில் அவர் செய்து கொண்டிருக்கும் அந்த பணிக்கு தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த பெண்களின் சார்பிலும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சரி, பெண்களை பற்றி பேசியாச்சு. அடுத்து 2 விஷயத்தை பேசினா நான் விடை பெறலாம்னு நினைக்கிறேன். ஒன்று கல்வி. முத்துக்குமரன் அதை பற்றி நிறைய பேசினார். 2 விஷயத்தை சொல்லிடுறேன்னா, அவர் சொன்ன அதே விஷயந்தான். இந்தியாவினுடைய மொத்த கல்விக்கான என்ன பட்ஜெட்டில் என்ன ஒதுக்கியிருக்காங்களோ கிட்டத்தட்ட அதில் பாதியை தமிழக அரசு ஒதுக்கி இருக்கின்றது. 45,760 கோடி ரூபாய் இந்த ஆண்டு மாணவர்களின் கல்விக்காக. அதே போல்தான் நான் முதல்வன் திட்டம், அதையும் அவர் கோடி காட்டினார். நான் முதல்வன் திட்டத்தின்படி சென்ற ஆண்டு மட்டும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் எல்லாரும் என்ன நினைக்கிறோம், இன்ஜினியரிங் போனால் தான் படிப்பு, இன்ஜினியரிங் போனால் தான் வாழ்க்கைன்னு நினைக்கிறோம். ஆனால் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் படிக்கிற மாணவர்கள் தங்களுடைய திறனை மேம்படுத்தி கொண்டு 1 லட்சம் பேர் நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு சென்ற ஆண்டு வேலைக்கு சென்றிருக்கின்றார்கள். இதெல்லாம் நான் வந்து எல்லாத்தையும் கேட்டு வாங்கினேன். இதெல்லாம் இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் உள்ளே இருக்குது. அதே மாதிரி அரசு பள்ளியில் தமிழை ஒரு பாடமாக எடுத்து படிக்கும் மாணவர்களுக்காகவும் பெண்களுக்கே நிறைய பண்ணினா மாணவர்கள் பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவர்களுக்காக அந்த தமிழ் புதல்வன் திட்டத்தையும் நம்முடைய அரசு அறிவித்திருக்கிறது. அதற்காக மாணவர்களின் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஸோ 2 விஷயம் நம்ம பார்த்தாச்சு. பெண்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தாச்சு, கல்விக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தாச்சு. 3வதாக நான் முதல்ல சொன்னது என்ன அப்படின்னா, பண்பாட்டை காப்பாற்ற வேண்டும் என்றால் மொழியை காப்பாற்ற வேண்டும். அப்போ அந்த மொழிக்காக என்ன செய்ய வேண்டும், நம்முடைய மொழிக்காக என்ன செய்யணும். நான் உயிரை கொடுக்குறேன் அப்படின்னு பேசுறதெல்லாம் முக்கியம் இல்லைங்க, அதற்காக இறங்கி வேலை செய்யணும். அப்படி செய்யணும்னா தமிழின் வேதம், தமிழின் மறை என்பது திருக்குறள். அந்த திருக்குறள் என்பது நம்ம இன்னைக்கு யார் மேடையில் பேசினாலும், இன்னைக்கு அவர் புறநானூறு எல்லாத்தையுமே பேசினார். பொதுவாக தமிழ்நாட்டில் யார் தம் மேடைகளில் வந்து பேசினாலும் ஒரு திருக்குறளையாவது கோடிட்டு காட்டாமல் மேடையிலிருந்து இறங்க முடியாது. அப்படி எத்தனையோ பல்லாயிரம் ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த மறை, அந்த நூலை காப்பாற்றுவதற்காக, அந்த நூலை மேம்படுத்துவதற்காக ஏற்கனவே பைபிளுக்கு அடுத்தபடியாக மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட நூல் திருக்குறள் இன்றைக்கு ஐநா அங்கீகரித்த மற்ற 45 மொழிகளில் திருக்குறளை மொழிபெயர்ப்பு செய்ய வேண்டும் என்பதற்காக உதவித்தொகை வழங்கப்பட்டிருக்கின்றது. அப்போ இந்த 3ஐயும் காப்பாற்றிட்டா நம்முடைய அடுத்து ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும் என்கின்ற நம்பிக்கையை நம்முடைய அரசு விதித்திருக்கின்றது. அந்த வகையில் திருக்குறள் சொல்லாமல் இறங்கினா பாவம்னு நான் இப்போ தான் சொல்லியிருக்கேன். அதனால் ஒரு திருக்குறளை சொல்லி இறங்கலான்னு பார்க்குறேன். மனதுக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பெற.
அதாவது மனசுல மாசு இல்லைன்னா வேற எந்த அறமுமே தேவையில்லை. அப்படி மனதில் நல்ல எண்ணங்களோடு நமக்காக பாடுபட்டிருக்கின்றிருக்கும் நம்முடைய முதல்வர் அவர்கள் அறச்சிந்தனையோடும் அதிகாரத்தோடும் வாழ வேண்டும் என்று தமிழக பெண்களின் சார்பாக வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னை அழைத்து போற்றிய அமைச்சர் அவர்களுக்கும் நன்றி.